நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளியோடாக சந்தித்திருக்கின்றோம். நாம் எல்லோரும் எதிர்பார்த்திருந்த இந்த ஜோசப் விஜய் ஆகிய நான் என்கின்ற அந்த வரிகள் இன்றைய தினம் காலையில அழகாக அங்கு அரங்கேற்றப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து விஜய் உரையாற்றியிருந்தார். அந்த உரையை கேட்கின்ற பொழுது எல்லோரையும் மெய் சிலுக்க வைத்திருந்தது. காரணம், அவர் பிரச்சார மேடைகளில் பேசிய உரைகளை எழுத்துக்களின் வடிவாக எழுதி கொண்டு அவர் நன்றாக பேசுகிறார் என்று சொன்னவர்கள் இன்று எந்த ஒரு பேப்பர்களும் அவருடைய கையில இல்லாதவாறு அந்த உரையை அழகாக சொல்லி இருக்கின்றார். இதிலும் குறிப்பாக ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்தார். ஆட்சிக்கு வந்துட்டோம் தானே, நாங்கள் எவ்வாறும் செயற்படலாம் என்கின்ற எண்ணமும் யார்கிட்டையாவது எதுவும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணமும் இங்கு இருக்கவே கூடாது. எல்லோரையும் சமமாக மதித்து அங்கு ஆட்சி நடத்தப்படும், அது என்னுடைய பொறுப்பு என்கின்ற விடயத்தை சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் காலை விஜயினுடைய வரவேற்பு, அதனை தொடர்ந்து அவரை வரவேற்ற விதம், அதையும் தாண்டி அந்த இடத்துல அவருடைய பதவி பிரமாணம், அதை விடுத்து அங்கு அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்ட விதம், அதையும் தாண்டி ஒரு பெண் அமைச்சராக இருக்கிறார். அந்த பெண்ணினுடைய வயது 29 என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே இந்த வயதுல, அதுவும் தாண்டி காரைக்குடி போன்ற இடங்கள்ல இருந்து என்றைக்குமே அமைச்சர்களோ எம்பிமார்களோ தெரிவு செய்யப்பட்டதில்லை. ஆனால் இருப்பினும் எம்எல்ஏ ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் இங்கு மிகப்பெரிய பேசு பொருளை எல்லாம் உண்டு பண்ணி இருக்கிறது. அந்த எம்எல்ஏக்கு ஒரு அமைச்சு பதவி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு எல்லோராலும் வரவேற்கக்கூடிய சில விடயங்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதையும் தாண்டி இன்றைய தினம் அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்ட விதத்தினை எல்லோரும் பார்த்து சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பெற்றோருடைய அந்த நெகிழ்ச்சியான தருணம், அவருடைய உறவினர்களுடைய நெகிழ்ச்சியான தருணம். ஆனால் ஒரு பக்கம் நெகிழ்ச்சியான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும், ஒரு பக்கம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும், நாம் எதிர்பார்த்த அந்த பொழுது வந்திருந்தாலும் இன்னும் சில அரசியல் விமர்சனங்கள் என்பது வந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. முதல் நாளே அவருக்கான சிக்கல் நிலை வந்திருக்கிறது. அதாவது வெடித்திருக்கின்றது, புதியதொரு சர்ச்சை என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கின்றது. தமிழகத்தின் புதிய அமைச்சராக விஜய் பொறுப்பேற்றிருக்கின்ற நிலையில தான் அரசு விழாக்கள்ல நீண்ட காலமாக பின்பற்றி வந்த அந்த மரபு மாற்றப்பட்டிருக்கின்றது, சர்ச்சை உருவாகி இருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாக தமிழ் அரசு விழாக்கள் மற்றும் பதவியேற்பு நிகழ்வுகள்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடலோடு தான் ஆரம்பிக்கப்பட்டு இறுதியில தான் தேசிய கீதம் பாடப்படும் என்பது எழுதப்படாத விதி. ஆகவே இங்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். இன்றைய விழாவில் முதலாக வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது, இரண்டாவதாக தேசிய கீதம் பாடப்பட்டது, இறுதியாக தான் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை யாரை கேட்டு அவர் இவ்வாறான முடிவை எடுத்தார், காலகாலமாக இருந்த இந்த விடயத்தை ஏன் மாற்றி அமைத்தார் என்ற பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தாலும், தமிழக அரசியல்ல வரலாற்றில் தேசிய கீதத்துக்கு பிறகு தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்படுவது இதுவே முதல் முறை என்பதனால இது திட்டமிட்ட மாற்றமா என்ற கேள்வி இருக்கின்றது. தமிழக அரசியலின் அரசாணைப்படி அரசு விழாக்கள்ல ஆரம்பத்துல தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்பது சட்டபூர்வமான விதியாகும் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். தமிழக அரசின் அனைத்து அரசு நிகழ்வுகளையும் கல்வி நிறுவனங்களிலும் விழா தொடக்கத்திலையும், அதாவது தமிழக அரசின் அனைத்து அரச நிகழ்வுகளையும் கல்வி நிறுவனங்கள்ல ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த கல்வி நிகழ்வுகளையும் நீராறும் கடலுடுத்த என தொடங்குகின்ற அந்த தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்ற விடயமும், இந்த மரபை மாற்றியது மாநில உரிமைகளை மீறும் செயல் என்ற விடயத்தை தமிழ் ஆர்வலர்கள் விமர்சித்து வருகின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த விழாவின் இறுதியிலும் மீண்டும் வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட விதம் தமிழகத்தின் தனித்துவமான அடையாளத்தை சிதைக்கும் முயற்சியோ என பலரும் சமூக வலைதளங்கள்ல தங்களது கண்டனங்களை பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள். எப்படியெல்லாம் விமர்சனம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் விமர்சித்துக் கொண்டிருக்கின்ற பின்னணியில தான் தற்பொழுது இந்த ஒரு விடயமும் சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. இருப்பினும் இதற்கான பதிலடி என்ன, இதுக்கு என்ன விதமான பதிலை சொல்ல போகின்றார் முதலமைச்சர் என்கின்ற விடயம் இருக்கின்றது. எல்லாரும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த கட்டமாக அவர் கொடுத்த வாக்குறுதிகள்ல 3 விடயத்தை நிறைவேற்றி இருக்கின்றார். இதிலும் குறிப்பாக அது சார்ந்து பல விமர்சனங்கள் வெளிவந்திருக்கின்றன. இன்னும் அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றி முடிப்பாரா இல்லையா என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஆட்சி மக்கள் நினைத்தது போல் அமையுமா இல்லையா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விகள். இருப்பினும் எல்லாம் நல்லதே நடக்கும், நன்மைக்கு என்ற விதத்தில தான் இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவேற்றிருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு மற்றொரு பதிவோடாக சந்திப்போம். வணக்கம்.